விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானிகள் சித்தர்கள் வாழ்ந்த பூமி தமிழ்நாடு. ஆனால் அப்துல் கலாம் கூட அவர் இருந்த காலத்தில் நம்மளும் வாழ்கிறோம். அவரை நேரில் பார்த்த போது தான் தெரியுது அவர் ஒரு சித்தர். உலகத்தில் எந்த மேடை ஏறி பேசினாலும் திருக்குறளில் தான் முதலில் தொடங்குவார். உலகம் முழுவதும் அகிம்சையை போதித்தவர் அண்ணல் காந்தி அவர்கள், அன்பை போதித்தவர் அப்துல் கலாம் அவர்கள். மதத்தையும் தாண்டி மாமனிதராக வாழ்ந்தவர் விலை போகா விஞ்ஞானி அப்துல் கலாம். அப்துல் கலாம் இஸ் 24 கேரட் மேன். அப்துல் கலாம் ஒரு சரித்திர நாயகன். தன்னுடைய எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர். இளைஞர்கள் அனைவரையும் தன் குழந்தைகளாகவே நினைத்துக் கொண்டார். மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். எங்கள் மனதில் தன்னம்பிக்கையை விதைத்தவர். நாட்டுக்கு நல்லது செஞ்சிருக்கிறார். மாணவர்களுக்காக அயராது பாடுபட்டவர். சிறந்த குடியரசுத் தலைவர். அப்துல் கலாம்னா ராக்கெட் தான். இந்திய இளைஞர்களுக்கு சிறந்த ஆசிரியராக இருந்தார். கனவுகளுக்கு அர்த்தம் கொடுத்தவர். உழைப்பின் எடுத்துக்காட்டு தலைவர் அப்துல் கலாம். நல்ல மனிதன், சிறந்த இந்திய விஞ்ஞானி, இன்னொரு மகாத்மா. ஒரு சிறிய விஷயத்துக்கு கூட நன்றி தெரிவித்து கடிதம் எழுதும் பழக்கம் முடியவர். மிக எளிமையானவர். சிந்தியுங்கள், வியக்கலாம் அப்துல் கலாம். போன தலைமுறைக்கு நேரு, இந்த தலைமுறைக்கு அப்துல் கலாம். முன்னேற்றத்தை விரும்பியவர். நீங்க இல்லைன்னா வேற யாரு? இப்போ இல்லைன்னா பின்ன எப்போ? தள்ளாத வயசுன்னு சொல்ற 83 வயசுலயும் ஒரு தேசத்தையே முன்னோக்கி தள்ள முயற்சித்தாரே ஒரு முதியவர். ஒவ்வொரு இளைஞருக்கு பின்னாலும் ஒரு உந்து சக்தியாக இருந்தாரே. Strength of India. What the major strength of India? You guys. That is 600 million youth. Major strength of India, 600 million youth. Okay? கடைக்கோடியில முளைத்து துளிர்த்து மலர்ந்து கனிந்து தரணியெல்லாம் தலைமரமாக உயர்ந்து நிற்கிறாரே இளைஞனே. நாளைய இந்தியா நீ என்று தன்னை விருட்சமாக நீட்டிய பசுமை குடையல்லவா அவர். பிறப்பது சம்பவமாயிருந்தாலும் இறப்பது சரித்திரமாயிருக்கணும்னு தானே இளையோருக்கு சொன்னாரு. ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு பிளெக்ஸ் அடிச்சு தெருவெல்லாம் வச்சு 1-2 நாள்ல மறந்து போவதாப்பா இந்த இழப்பு. நம்மளோட செயல் சரித்திரம் படைக்க வேண்டாமா? நல்ல தலைவரை நம்மெல்லாம் ஏட்டில் படிச்சதோட சரி, நேர்ல பாத்திருப்போமா? ஆனா இவரோட வரவுக்கு அப்புறமா தானே நம்ம நேர்லயே பார்த்தோம். I am reminded of the dream of an Indian poet, Kaniyan Pungundranar, who articulated in 3000 years back in Tamil classic Purananur. He says, Yadum Ure Yavarum Kelir, which means I am a world citizen. Every citizen is my own kith and kin. He said 3000 years back. தமிழை மட்டுமல்ல, தாய் மண்ணையும் நேசித்தவர் அல்லவா இவர். விஞ்ஞானம் முதல் விவசாயம் வரை மேம்பட்ட இந்தியாவை உருவாக்க நினைச்சாரே. மண்ணையும் மரத்தையும் மதிக்க கற்றுக் கொடுத்தாரே. இளைஞனே, நீ இருக்கிறாய் நாளைய இந்தியாவை முன்னிறுத்தன்னு தன்னுடைய தாய்மடி தேடி அடைந்து விட்டாரே. இனி நாங்கள் கண்ணீர் சிந்த போவதில்லை, தண்ணீர் சிந்த போகிறோம். பேக்கரும்பில் அவர் புதைக்கப்பட்டாலும் நம் மண்ணில் 1,00,000 கலாம்களை மரக்கன்றுகளாக விதைக்கப் போறோம். இதுதான் நம்ம அவருக்கு செலுத்துற மரியாதை. ஆம் மக்களே, நம்மோட சந்ததிக்கு 1000 செல்வங்களை கொட்டி கொடுத்தாலும் அவங்க வாழ இந்த ஒரு பூமி மட்டும்தானப்பா இருக்கு. தண்ணிய மட்டும் இல்ல, காத்தையும் காசு கொடுத்து வாங்குற நாள் வெகு தொலைவுல இல்ல. நமக்கான நிழல நம்ம தானப்பா தேடணும். இந்த பூமி கொதிச்சிட்டு இருக்கு, அது வெடிக்கிறதுக்குள்ள நம்ம விழிச்சுக்க வேணாமா? ஒரு 5 மரம் வச்சு வளர்க்கணுங்க சார். மரம் 5 மரங்கள் வச்சு ஒவ்வொருத்தரும் நம்ம வளர்ந்தா நம்ம எவ்வளோ பேர் இருக்கும்? பில்லியன் பீப்புள் இல்லையா? 100 கோடி பேர், 50 கோடி பேர் பண்ணட்டுமே, 25 கோடி பேர் பண்ணட்டுமே. அப்போ மரங்கள் அதிகமாகிடும். அது இருந்தால் ஒரு என்வாயர்மெண்ட் வந்து க்ளீன் என்வாயர்மெண்ட் வர வாய்ப்புகள். நம் சந்ததியை காப்பாற்ற, நம் பூமியை காப்பாற்ற, நம் உணவை காப்பாற்ற, நம் வாழ்வை காப்பாற்ற, நம் ஊரை காப்பாற்ற, நம் தண்ணீரை காப்பாற்ற, நம் உயிரை காப்பாற்ற ஒரே வழி நம்ம மரம் நடுறது மட்டும்தான். ஆமா மக்களே, மரங்களை நடுவதோட இல்லாம மரத்தை பாதுகாக்க நம்ம மரக்கூண்டு அமைச்சு நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்கிற மாதிரி மரத்தையும் பாதுகாப்போம். நம்ம பூமி மேல அக்கறை இருக்கிற மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், அரசு அதிகாரிகள், தொழிலதிபர்கள், வழக்கறிஞர்கள், ரசிகர் மன்றங்கள், தன்னார்வ அமைப்புகள்
இப்படி எல்லாரும் ஒண்ணு கூடி வாங்கப்பா வனத்துக்குள்ள திருப்பூரை உருவாக்குவோம். நம்ம ஊரை விட்டு பறந்து போன பறவைகளை மறுபடியும் நம்ம ஊருக்கே கூட்டிட்டு வருவோமா? கலாமையாவின் கனவுகள் நனவாக 1,00,000 மரக்கன்றுகளை உடனடியாக நட்டு வளர்ப்போம். வாருங்கள் எங்களுடன் வனத்துக்குள் திருப்பூர்.